அங்கு நடந்தது என்ன? பொய் சொல்லாம சொல்லணும். சொல்லு. மாமாவுக்கு மரியாதை கொடுத்தனா நானு? எந்த அளவு கொடுத்த? நிறைய கொடுத்தனா? நீதானா? பாத்துந்தா அந்த அந்த மரியாதை பிடிக்கலன்னு பட்டினு ஒரு அடி அடிச்சாருனா. யாரு? மாமா. மாமாவை அடித்தார். அவரு ஒரு அடி அடிச்சிட்டாருனா. மாமா பெரிய ஆளாச்சு. அவரே ஒரு அடி அடிச்சாருனா நான் ஒரு 30 அடி அடிச்சிட்டேனா. அவனே பரவாயில்ல 25 சொன்னானி. அப்ப டேய் அப்ப எந்த அளவு நீ கணக்கணிங்கிற? என்ன கணக்கன்ற? 30 கொத்தானாமே. டேய் ஆனா வலிக்கிற மாதிரி குடிக்கலனா கொடுக்கலனா? நீதானே? எல்லாம் நோவற மாதிரி அடிச்சனா அவருக்கு. டேய் அண்ணா எப்பேர்பட்ட குலதெய்வம் சகுனி மாமன். ஆமா. நம் வாழ்வெல்லாம் நம் வாழ்வதற்காக இப்பேற்பட்ட அரசாங்கத்தையே நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். யார் அவனா? அவன். டேய் 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 அண்ணா நீ ஏமாந்து நிறுவீங்களா? யார் ஏமாறுறாங்கன்னு பின்னால் பார்க்கலாம். இதுவரை இந்த 6 வருஷமா 56 நாட்டு நான் ஒரு ஆள் ஆளுனா அதுக்கு யாரு காரணம்? யாரு? யாரா? யாரா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். யாரா? நான் கிடையாது. நீ நீ இப்ப நீ நான் சொன்னா இவரு கிடையாதான். யாரு? அப்பேற்பட்ட மாமாவை அடிக்கலாமா? ஏன்னா மாமா அடிக்கிறானா இவனுக்கு கொஞ்சம் பயம் விட்டு போச்சு. ஏனென்றால் படித்தோம் என்ற அகந்தை. 99 பேர் மூத்தவன் நாங்க யாரும் படிக்கல. இவன் படிச்சுட்டால அங்க படிச்சது இங்க வந்து கக்கறான். அதையெல்லாம் உனக்கு கேட்கவே இல்லை. இப்போ டேய் இவன் பேசுவது எப்படி தெரியுமா? ஒரு பாம்பு படை எடுக்குதுன்னா எப்படி மாடிக்கணும்? படை எடுக்குமா தலையிலே போடணும். அதே போல இவன் பேசுறான் பாரு. இவன் பேசும்போது பூனை மடியில் கொட்டி சகுன பார்த்த கதை போல் அப்புறம் என்ன வெங்காயத்தை அதே போல பூனை ஆட்டை கூட இருந்துங்கன்னு சகுனத்தை பார்த்த கதையா. இது எப்ப எடுத்தாலும் அபசகுணமாவே பேசும். ஐவ சாமத்தை நான் பார்க்கறதுக்கு ஐவ சாமத்தை நான் பார்க்கணுமா? பார்க்கணும். நீ தர்ம நிதிகளை எனக்கு சொல்ற. சின்ன பையன் சொல்லி பெரியவங்க அளவுக்கு நான் என்ன புத்தி அதிபடியா? நீ தான் கூட சேர்ந்தாச்ச மாமா. அவன் தான் அடிக்கலாம், நீ அடிக்கலாமா? அவன் அடிக்கிறா ஏதோ தெரியாத பையன், நீ அடிக்கலாமா? நானே அடிச்சது இல்லடா. டேய் அவ்வளோ அடி அடிக்கிறீங்க. அடிக்கலாமா? 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 அப்பாவா அடிக்கலாமா? டேய் நீ தர்மநிதி எழுதுக்கு சொன்னா அது கேட்டு நடக்கிற அளவுக்கு நானா புத்தி கட்டணும்னா தர்மநிதி எனக்கு எனக்கு அந்த தர்மம் வந்த தர்மா இருக்கும் அந்த தவணி நடக்கிற பார்மு இருக்கும். நீங்க இந்த சபையை வச்சு சபை விட்டு போ. அங்கன ஆட்ட வயது
உபயோகம் இல்லாது. யாரு ஓட்டாண்டி? யாரு ஓட்டாண்டி? யாரு ஓட்டாண்டி? யாரு ஓட்டாண்டி? யார? போ 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 போடா போ. என்னது? மாமா வார்த்தை கேட்டால், அந்த சகுனி மாமாவின் வார்த்தை கேட்டால் நம்முடைய சமஸ்தானமே ஒருமிக்கா இருந்து விடுமண்ணா. இந்த சமஸ்தான கட்டியால உதவி செய்ததே மாமா தான். அப்ப மாமாவை தவறா பேசிக்கிட்டாயே. யாரு தாலி யார் தாலி இறக்கணும்? நமக்கு ஏங்க நானாவும் மாமாவை கம்மியா தான் ஆச்சேன். மாமா மேல வண்டியிலாம் அவன் தீர்த்துக்கினானா? ஐயா என்ன மாமா அடிப்பு வண்ணா? யார வண்ணான்ற கேட்டப்போ இல்லங்க யாரா? உன் தலைமையில கட்டுவா. என்னது? நீ நீ சும்மா அடிப்ப, எனக்கு தெரியாதே உன்னை பத்தி. மூணு வாய யாரு வாய? டேய் ஐயா கம்நாட்டுக்கு வந்தது. நான் ஒரு கோவத்துல என் தம்பி நான் சொல்றேன், திருவண்ணுக்கு வந்தேன். எங்க அப்பா திருடி நீ பாத்தியா? ஏதோ படிச்சுமா வீட்டுல போனமா அம்மா சொன்ன வேலை செஞ்சுமா இருக்காம இவன் எவன் சபைக்கு வர சொன்னது? நான் கூப்பிட்டேனா? ஏதோ படிச்சதுக்கு நான் ஏத்து பச்சமா போன மாதிரி வேணும். பெரியவனுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உனக்கு யார் இடம் கொடுத்தது? நீ ஒன்னும் வாய்ந்தவள ஒன்னும் வாய்த்தவள கம்முன்னு வாய மூடு மூடு. அந்த பக்கம் திரும்ப அப்படியே வாய மூட. அங்க வாய மூடானே சத்தம் வருது. வரட்டும். எங்க வந்து தண்ணியா? என் தம்பி அழுகுறான்றான். கொஞ்சம் காமியா. அப்படியே அழைத்தோம் என்றால் ஏதோ சொன்னமா போனமா இருக்கணும். பெரியவனுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு இன்னும் உனக்கு வளரல. ஏன்னா ஐயோ பாவம் என் தம்பி நீ சொல்லக்கூடாது. ஆமா ஓடி போ. வேற என்ன கூப்பிட்டு சொல்ற? ஓ சொல்ற அண்ணா பாத்து ஓடிஷா. இவர் சொல்ற நீதியும் போயிட்டு வா. எதுக்கு வந்த எதுக்கு ஓட? அந்த பயம் ஓடு. அப்ப உள்ள ஓடு. அப்ப நான் 2 கொடுப்பேன். நானும் நல்லதுதான் பண்ண போறேன். ஏன்னா முருங்க மரத்தை முருங்க மரத்தா உன்னை போய் காட்டும் பேரு என்ன சொல்லணும். முருங்க மரத்தை தான் நான் ஒச்சி வளர்க்கணும். ஆமா மாத்திட்டாங்க. இவனை காட்டும் பேரு என்ன சொல்லணும். அது போல உன்னை அச்சி வளர்த்தாதான் நீ சரிபட்டு வருவ. ஒரு கருத்து சொல்றேன். இவ்வளவு சொன்னது போதாம இப்போ வேற சொல்ல போறேன். சொல்லு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இது யாருக்கும் தெரியாது. ஐயோ கோயந்து கேட்டா கூட சொல்லிடுவோம். யானை கயித்துல ஒரு மணி ஓசை மணி இருக்கும். எங்கட மணி கட்டி வச்சிருக்கோம். யானை தூரத்துல வந்தாலும் எங்கோ வந்து யானை அதோட மணி சத்தம் வாசை வா யானை வருது தெரிஞ்சுக்கோங்க. அது யாருக்கு தெரியாது இவர் சொல்ல வந்துட்டாரு. இல்ல அனைவருக்கும் தெரியும் தான். வேற என்ன? டேய் சைலன்ஸ். போடியார் ஓய் சரி சொல்லு. நீ வாடா. யானை வரும் பின்னே ஆமா மணி ஓசை வரும் முன்னே. சரி. அது போன்று உங்களுக்கு கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. அப்போ பின்பால் உனக்கு பெரியதொரு கேடு நடக்க போகுது. அடுத்து நடக்க போகுது. அதனால தான் இப்போ உனக்கு மதி கெட்டு போய் பேசிக்கிறேன். அப்ப எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்ற. ஆமாண்ணா. புத்தி கெட்டவன் என்ன செய்வான் தெரியுமா? எங்க அடிப்பானே தெரியாம அடிப்பான். இவன் வார்த்தையை கேட்பதில்லை. மாமா சொல்ல வேண்டும். மாமா சொல்ல முடிக்க சபை. இந்த சபையில் வந்தவர் உனக்கு விளக்கமா சொன்னா தெரியும். சொல்லலாம்
இனிமே வந்தா போனான்னு போயினா இருக்க வேண்டியதுதான். மகாபாரத உயிருள்ள கூத்து. 6வது வனம் சைந்தேவ வனம். அதுல திரௌபதியை சிறை எடுக்கிறாங்க. மகாபாரதத்தில் இருக்கிற கூத்து இது. கிளை கதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வச்சு போனா மகாபாரதம் ஒண்ணு நீண்டுகிட்டே போகும். உத்தரமலை ஒரு மாதிரி 16 ராத்திரி வச்சா அப்ப கூட வரல இந்த கூத்து. என்ன இந்த சபையில் வந்தவர் விளக்கமா சொல்றேன். இவ்வளவு நேரம் நான் சொல்றது இதோ சொல்றேன். சொந்தர சைந்தாவன் சொந்தர சைந்தாவன் சுந்தர சைந்தாவன் சுந்தர சைந்தாவன் அட வேகவதாய் ஒற்றாகவதாய் வேகவதாய் ஒற்றாகவதாய் சுந்தர சைந்தாவன் பெரிய சபை, தெய்வ சபை. தெய்வத்துக்கு எதிரானா அது தெய்வ சபை. மக்கள் எதிரே அமர்ந்தால் இது மக்கள் சபை. ராஜா வந்தார் ராஜசபை. இந்த ராஜசபையில வரண்டான்னா டேய் 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 தம்பி, சிந்து தேசம் சிந்து இந்த நாச்சி சிந்தரவாள் இங்க வச்சு கூடாது. இல்லடா, நாடோ சிந்து தேசம். சிந்து உனக்கு மூக்கு அரைச்சு கிடக்குது. உனக்கு மிருதம் காரி சிந்தத்துக்கா சொன்ன நான். நாடோ சிந்து தேசம், என் தந்தையோ சிந்துமதி, என்னுடைய நாமதேயம் சைந்தேவ மகாராஜன். கைது மகாராஜனா? டேய், கைதி கூட ஒரு மகாராஜா இருப்பான். டேய் சைந்தேவன்டா. எல்லாரும் அனுப்பி பேசுற மாதிரி பேச கூடாது. நான் பெரிய அர்த்த மாப்பிள்ள, பெரிய அர்த்த மாப்பிள்ள. நானா உன்னாட்ட ஒரு வீட்டுக்காரன் மாப்பிள்ளையா? நான் துரியோதனாதிகள் 100 பேர், பஞ்சப்பாண்டவர் 5 105 பேர். எனக்கு மச்சான் மச்சான். இதுக்குதான் லாகி போடுவ நீ. பெண்ணை கொடுத்து வாய வச்சான்னு சொல்றானா? வாயில வச்சான் மூக்கல வச்சானா? 105 பேருக்கு ஒரே ஒரு மச்சான். பெரிய பணக்கார விட்டு மாப்பிள்ள வரண்டான்னா நான் ஒரு வீட்டுக்காரனாடா. நான் ஒரு வீட்டுக்காரனா? எங்க மச்சான் என்ன சொல்லு என்ன எதிர்க்க பேமு மொன்ன கட்டிக்கிட்டு தானே சொல்லு. சொல்றா பெருமையா? ஒரு ஆளு தங்கச்சா 105 பேருக்கா?
ஒரு பேச்சு சொல்றேன் திடீர்னு அவங்க அப்பா செத்துட்டாரு டேய், சாவத்துக்கு தான் வரும் டேய், இன்னும் பெருமையா சொல்ல போறான்னு பார்த்தா இந்த 10ஆம் சட்டத்துக்கார் சிரிக்கிறாரு இவன் சொல்றதுக்கு. முதலடி சொல்லி சாவாடா, ஒரு பேச்சுக்கு உனக்கு லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு லாபம் வேணாம், ஒரு வேலை. ஒரு வேலை ஆ. உங்க அப்பா டேய் செத்துட்டாரு டேய், திருப்பி செத்துட்டாரு. டேய், நல்லா இருக்கதே பிடிக்காதா? இல்லங்க ம். 105 பேர் மச்சாங்க சரி. ஆ. சம்பாதிக்க மாட்டாங்க. ஆஹா. ஐயோ மச்சானுக்கு பெருமையா ஆமா, 105 சம்ஜா தாண்டா அப்படியே கட்டுவாங்க. இந்த முருகன் ஜாவில இருக்கிற துணி பூரா பூரா தாண்டா 105 வேஷ்டி. 105 வேஸ்ட் 105 குட்டை சாரி 105 சொக்கா சரி தட்டு. பூரா தாண்டா உனக்கு கட்டுவாங்க. கட்டாளம் எத்து போய் அப்படியே வீட்டு வைக்க முடியுமா? 105 சம்பந்தமா என்ன அப்புறம் சம்மந்தம் காட்டுறது வேற என்னடா பண்ண முடியும்? வீட்டு வைக்க கூடாது. ஏய், பெரிய தவுனிகாரே வச்சு ஆட்டி கூட்டாடுங்க. கருமாந்தத்தை கட்டுற துணிய. யார பாத்துக்கிறாங்க? சரி தவுனிகாரே வைக்கிறா உன் இஷ்ட பிரகாரம்